ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை ரெசிபி தான் செய்ய போகிறோம். ட்ரம் ஸ்டிக் லீவ்ஸ். இது ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்டான ரெசிபி. இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மினரல், விட்டமின், கால்சியம், அயன் எல்லாமே இந்த ஒரு சிறு இலையிலேயே இருக்குது நம்மளுக்கு. இந்த முருங்கைக்கீரை கிடைச்சிச்சின்னா விடாதீங்க. வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணி ட்ரெயின் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு, இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய நம்மளுக்கு மருத்துவ குணம் கிடைத்த ஒரு இலைகளை, இந்த முருங்கைக்கீரை இலைகளை எடுத்துட்டு நம்ம எப்படி சூப்பரா ஒரு ரெசிபி செய்கிறது. நார்மலாக இந்த ரெசிபி எல்லாருக்குமே தெரியும். முருங்கைக்கீரை பொரியல். இது வந்து வெங்காயம் போட்டுட்டு கீரை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கீரையை அதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. தண்ணி ஊற்றாதீங்க, உப்பு போடாதீங்க. இப்போது கீரையில் இருக்கிற தண்ணியிலேயே அது அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கட்டும். முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறது ரொம்ப ஈஸி. அது க்ளீன் பண்ணுறதா கொஞ்சம் டைம் எடுக்கும். முக்கியமாக முருங்கைக்கீரை வந்து வாரத்துக்கு 3 நாளாவது எடுத்துக்கோங்க. அதில் நல்லா போனுக்கு நல்லது, இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். இது சாப்பிட்டிங்கன்னா டைஜஷனுக்கும் நல்லது. பாருங்க, இவ்வளோ நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற கீரை, கிடைக்கக்கூடிய கீரையை நம்ம மிஸ் பண்ணாமல் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம வாங்கி அதை செய்து இந்த சிம்பிளான மெத்தடு தான் நம்ம ரெசிபி செய்கிறோம். நல்லா வதக்கிட்டோம். ஆனியனில் கீரை இலைகளை போட்டு நல்லா வதக்கிட்டோம். தண்ணி ஊற்றாமல் வதக்கிட்டோம். பக்கத்தில் இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு 7 to 8 ட்ரை ரெட் சில்லி போட்டுக்கோங்க. வரமிளகாய் போட்டு 2 பூண்டு தோலோடு போட்டுக்கோங்க. வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க பூண்டு. அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது பக்கத்துலேயே அதுக்குள்ளேயும் கீரையும் வதங்கிட்டே இருக்கட்டும். முருங்கைக்கீரை கொஞ்சம் வதங்கிறதுக்கு டைம் எடுக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வதக்கணும். ஏன்னா நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றலை, கீரையில் இருக்கிற தண்ணியிலே அது வதங்கின்னு இருக்குது பக்கத்தில். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். வேர்க்கடலைலாம் ஃப்ரை ஆயிடுச்சு. இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சால்ட் போட்டுக்கோங்க. கீரைக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உப்பு அதிகமாக போடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே. அது ஒரு பக்கம் வதங்கினே இருக்கட்டும் கீரை. க்ளோஸ் பண்ணாதீங்க. க்ளோஸ் பண்ணிட்டா அது கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அது ஓப்பன்லேயே வச்சு ஸ்லோவாக அப்படியே மெதுவாக வதங்கினே இருக்கட்டும். அதுக்குள்ளே இது ஃப்ரை ஆகிடுச்சு. ஜாரில் போட்டு நம்ம ஒரு கோர்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பல்ஸில் வச்சு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கிரைண்ட் பண்ண இந்த நம்ம கீரையில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி கூட லைட்டாக ஊற்றி அழிச்சு ஊற்றிக்கிங்க. அதை தவிர வேறு தண்ணி ஊற்றாதீங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லாம் கிரைண்ட் பண்ணது எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் அதை அப்படியே விடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கீரை ரெசிபி சிம்பிளாக நல்லா ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டான ரெசிபி இது. நம்மளுக்கு எல்லா நியூட்ரிஷனும் இதில் கிடைக்கிது. செய்து நீங்கள் சுட சுட ஒயிட் ரைஸ் செஞ்சுட்டு நல்லா அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் எடுத்துன்னு போனீங்கன்னா மத்தியானத்துக்கு சாப்பிடும்போது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது தண்ணி அவ்வளோவா ஊற்றல. நம்ம அந்த கீரையில் இருக்கிற தண்ணியிலேயே வதங்கிடுச்சு. தேவைப்பட்டால் நான் சொன்ன மாதிரி மிக்ஸி ஜாரில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா அப்படியே தொளிச்சிட்டு வதக்கிங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்ன்ற மாதிரி பெருங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முருங்கீரை கொஞ்சம் வதங்கிறதுக்கு டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற கீரைங்க மாதிரி அது சீக்கிரமாக வதங்கிட்டதுமே வெந்துடும். ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அது குக் ஆனதுமே நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். கீரை வெந்துடுச்சு, சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு. ஓகே, இப்போ இதை நான் சுட சுட சாப்பாடோடு தான் சர்வ் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ஹெல்த் பெனிஃபிட்டான ரெசிபியை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சாப்பாட்டோடு போட்டு தான் மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா சூடான சாப்பாடு. இது வரைக்கும் நீங்கள் உங்கள் இந்த மாதிரி கீரை ரெசிபி செய்யலைன்னா செய்து சாப்பிடுங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். See you all in next video.